அஞ்சலி. ஹலோ சார். ஃபைல் காட்டுங்க. ஓனர். சார், இன்ஜின் நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பக்காவாகுது சார். யாருன்னா செமத்தியான இன்வெஸ்டர் கிடைச்சாங்கன்னா மார்க்கெட்டு நம்ம பக்கம் தான் சார். ஆமா சார், இன்னைக்கு பெட்ரோல் விற்கிற காசுக்கும் டீசல் விற்கிற காசுக்கும் இது பெரிய ஆல்டர்னேட்டிவா இருக்கும் சார். சார் ஆர்டர் சார். ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. முதல்ல அந்த டேபிள்ல என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு. போய் பார்த்து சொல்றேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா சார். அந்த ஆர்டர். என்ன சார் சாப்பிட்றீங்க? இல்லை சார். அஞ்சலி இல்ல, உங்களுக்கு எனக்கு வேண்டாம் சார். அப்புறமா சொல்கிறேன். ஓகே சார். ஓகே. ஏதோ இன்ஜினை பத்தி பேசுறாங்க சார். அதோட ஐடியாவை அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க சார். இன்ஜினா? ஆமா சார். ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க சார். ஏதோ புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க போல. சார், நீங்க கொஞ்சம் நல்லா டைம் எடுத்துக்கோங்க. அவசரம்லாம் எதுவும் இல்ல சார். ப்ராடக்ட் பக்காவா இருக்கும். நம்மளை ஏமாத்தாம நம்மளோட டெக்னாலஜியை திருடாத ஒரு பார்ட்னரா இருக்கணும். இந்த டீல்ல ஒரு ஜென்யூனிட்டி இருக்கணும் சார். அது ரொம்ப முக்கியம். அஞ்சலி, உங்க அப்பாவோ எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அதுக்கப்புறம் நீங்க கேரேஜ் ஆரம்பிச்ச விஷயமும் கேள்விப்பட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு சரியான பார்ட்னரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். சார், இந்த ஹெல்ப் கண்டி பண்ணீங்கன்னா பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். மாப்ள, உங்க காரு பெட்ரோல் வண்டியா இல்ல டீசல் வண்டியா மாப்ள? எது கேக்குறீங்க? இல்ல மாப்ள, ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க. பெட்ரோல் வண்டியா இருந்தா ஒரு வாட்டர் கேன் கொடுக்குறேன், கொஞ்சம் பெட்ரோல் பிடிச்சு தரீங்களா? வண்டி நின்னு போச்சு மாப்ள. இன்னும் 2 கிலோமீட்டர் நடந்து போனோம்னு சொல்றாங்க மாப்ள. என்ன மாப்ள சிரிச்சிட்டு இருக்கீங்க? என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்குல்ல? என்ன மாப்ள பண்ண சொல்றீங்க? நான் பிறந்த நேரம் அப்படி. மச்சான், நீங்க எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? இப்படி போய் புலம்பிக்கிட்டு இருக்கீங்களே. என்ன மாப்ள சொல்றீங்க? உங்க அப்பா? ஆமா, எங்க அப்பா. அவர் தான் செத்து போயிட்டாரு. அவரு உயிரோட இருக்காரு. உயிரோட இருக்காருன்னு நீங்க தான் மாப்ள சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் அவரை நம்ம கண்ணில் பார்க்க முடியலையே. அவர் இருக்கும் போதே எனக்கு பிரோஜனம் இல்ல, இப்ப வேற மறைஞ்சு போயிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ள பிரோஜனம் இருக்க போகுது? பிரயோஜனம் இருக்கு மச்சான். அவர் ஒரு புது இன்ஜின் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன இன்ஜின் மாப்பிள்ள? கார் இன்ஜின்ங்க. அது மட்டும் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மொத்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையும் அதத்தான் கிங்னு பேசுவாங்க. பேட்டன்ட் ரைட்ஸ்லயே கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம். கோடினா 1 கோடி 2 கோடி கிடையாது, 1000 2000 கோடி சம்பாதிக்கலாம். மாப்பிள 1000 கோடியா? அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனோட புள்ள நீங்க. நீங்க என்னன்னா பைக்ல பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு போயிட்டு இருக்கீங்க. மாப்பிள, நீங்க நல்லா விசாரிச்சுட்டு தான் சொல்றீங்களா? நான் விசாரிச்ச வரைக்கும் அதுதான் உண்மை. அந்த இன்ஜினோட பிளான் மொத்தமும் உங்க தங்கச்சி அஞ்சலியோட கையில தான் இருக்கு. நியாயப்படி அப்பாவோட சொத்து உரிமைன்னு எல்லாம் வீட்டு பசங்களுக்கு தானே சேரணும். அதானே, நான் தானே மாப்பிள்ள அந்த வீட்டு வாரிசு, எனக்கு தானே சேரணும். எக்ஸாக்ட்லி. போய் உரிமையை கேட்டு வாங்கிக்கோங்க.
இல்லனா உங்க தங்கச்சி எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிருவா. விட மாட்டேன் மாப்ள. நல்ல வேளை மாப்ள, என் அறிவு கண்ணையே திறந்துட்டீங்க. வர மாப்ள. மச்சான் மச்சான், சொல்லுங்க மாப்ள. நான் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன மாப்ள இப்படி பேசுறீங்க? உசிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன் மாப்ள. எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஓனர் ம்? இந்த டீட்டெயில் எல்லாமே கொஞ்சம் தேடுற மாதிரி இருக்குதுல்ல? இவனுங்கனவோ நமக்கு வேலைக்கு ஆவானுங்கன்னு தெரியுது. என்ன சொல்றீங்க? நம்ம வேணா அவனுங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அப்படியா சொல்ற? ஓனர், இது வரைக்கும் எத்தனை பேரை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம்? 10 கம்பெனி. ஓனர், நாலுலேருந்து நேராக போய் அவனுங்களாண்ட பேசிடலாம். யாராண்ட ஒத்து வருதோ அவனுங்களாண்டே நம்ம அக்ரிமெண்ட் போட்டுடலாம். ஒன்றையும் ஒத்து வரலன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இன்வெஸ்ட் தேடிடலாம். ஆனா சத்யா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்னத்துக்கு? எதுக்கு பயப்படுறீங்க? இல்ல, இப்படிப்பட்ட ஐடியாவை வச்சுக்கிட்டு இன்வெஸ்டருக்காக அலையிற கேப்ல யாராவது இதை திருடிட்டாங்கன்னா? ஓனர், இதுக்கு போய் பயந்து நிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்னே ஆகாது. நம்ம நேர் வெளில போறோம் ஓனர். அஞ்சலி, அக்கா, எப்படி இருக்க சத்யா? வாங்க. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? வா துளசி, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி நான் இருக்க? நல்லா இருக்கேன். அண்ணி, அண்ணா எப்படி இருக்கீங்க? அப்புறம் இன்வெஸ்டர் பத்தி பேசிட்டு இருந்தியே, என்னாச்சு? தேடிக்கிட்டு இருக்கோம்க்கா. இன்னும் எதுவும் செட் ஆகல. ஒரு 2-3 கம்பெனி போயிட்டு வந்தேன். ஆனா ஃபிக்ஸ் ஆகல. கவலைப்படாத, சீக்கிரமாவே எல்லாம் நல்லபடியா கிடைச்சிரும். ம்? அஞ்சலி